கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சந்தோஷமான அதிகாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மெய்யாகவே அதிகாலை வேளை மிகவும் முக்கியமான வேளை, ஆண்டவரை நாம் கண்டடைகிறதான வேளை என்று பார்க்கிறோம். இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க விட்டார். வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க விட்டார். இந்த பூமியிலே நாம் வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு வேலை செய்து பலன் காண வேண்டும் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும். ஆண்டவர் தான் நமக்கு நல்ல நித்திரையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 19வது வசனம் பார்க்கும்போது, பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறத நாம் பார்க்கிறோம். நாம் விசுவாசிகளாய் இருக்கிறபடினாலே நாமும் இந்த ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். சற்று எண்ணி பாருங்க, உலகத்தில் எவ்வளோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்கும் ஆகாரத்தை இந்த பூமி விளைவித்து கொடுக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த பூமி எல்லா ஜனங்களுக்கும், எல்லா மிருக ஜீவன்களுக்கும் ஆகாரத்தை அது விளைவித்து கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். எவ்வளவு அற்புதமான காரியம், எண்ணி பாருங்க, கொஞ்சம் ஆழமாய் அதை சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு அது புரியும் என்று பார்க்கிறோம். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் கூட நாம் வேத புத்தகத்தில் படிக்கும்போது சங்கீதம் 4:8வது வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். நீர் ஒருவர் தான் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் சாப்பிட்டாலும் அதிகமாய் சாப்பிட்டாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க விட்டார். அவனை தூங்க விடார். அவனுடைய பண ஆசை, அவனுடைய செல்வ ஐஸ்வர்யத்தினுடைய பெருக்கம் அவனை தூங்க விட்டார். ஆனால் வேலை செய்கிறவனுக்கு அப்படி இல்லை. கொஞ்சம் சாப்பிட்டாலும் அதிகமாய் சாப்பிட்டாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும். இந்த தேவன் ஒருவர் தான் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஆகவே எப்போதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே நாம் அடைக்கலம் புகுந்து ஆண்டவரிலே காணப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையுள்ள நல்ல கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக, இந்த அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளை கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறீர். இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. நல்ல பிரயாசப்படுகிறவர்களாக, வேலை செய்கிறவர்களாக ஆண்டவருக்கென்று இவர்கள் காணப்பட கர்த்தர் கிருபை தார். பேர் பேராய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லா விதமான நன்மைகளாலும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி இவர்களை சுகமாய் தங்க பண்ணும். நல்ல நித்திரை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.